சார் இந்த அனுமதியற்ற மனைப்பிரிவு ஒப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவு ஒப்புதல் வாங்குறது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாரி இதுல உள்ள விதிகள்லாம் நம்ம கடைப்பிடிச்சு அந்த டிடிசிபி அப்ரூவல் நாம வந்து வாங்க முடியுமா? அத பத்தி நெறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு சார். அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். பிரிவு அதாவது அன்ஆத்தரைஸ் லேஅவுட் 2016 அக்டோபருக்கு முன்னாடி அந்த மனைப்பிரிவு பிரிக்கப்பட்டு அனுமதி டிடிசிபி நகர் ஊரமைப்பு இயக்கத்தோட அனுமதி இல்லாமல் விற்கப்பட்ட மனைகள் தான் அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவில் வருது. இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் அதில் வந்து கடைபிடிக்கப்படுது. நகர் ஊரமைப்பு விதிகள் எப்படி அப்படின்னா 78 ஜிஓ அரசாணை எண் 78 படி இப்போ ஒரு அனுமதியற்ற மனைப்பிரிவை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தை அணுகுனோம்னா அந்த நாம்ஸ்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள், ரொம்ப சுலபம். அன்ஆத்தரைஸ் லேஅவுட்டை ரெகுலரைஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா விற்கப்பட்ட மனைகள், விற்கப்படாத மனைகள். விற்கப்பட்ட மனைகள் 2016 அக்டோபருக்கு முன்னாடி விற்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். விற்கப்படாத மனைகள் அதாவது அன்சோல்டு பிளாட்டுன்னு சொல்லுவாங்க, அதோட விஸ்தீரணம். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அன்ஆத்தரைஸ் லேஅவுட்டை ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் 500 பணம் கட்டியிருந்து நீங்கள் அன்ஆத்தரைஸ் லேஅவுட்டை ப்ராப்பராக ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு அந்த அணுகுசாலையோட நீங்கள் விவரத்தோடு நீங்கள் வந்து நகர் ஊரமைப்பு இயக்கம் மாவட்ட அலுவலகத்தை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். அதில் 10% ரிசர்வேஷன் ரோடை கழித்து பிளாட் ஏரியாவுக்கு மட்டும், அன்சோல்டு பிளாட்டுகளுக்கு மட்டும் நீங்கள் ரிசர்வேஷன் விடணும். இப்போ வந்து அரசு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. சில ரிலாக்ஸேஷன் சில தளர்வுகளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா அந்த 10% ஓஎஸ்ஆருக்கு பதிலாக நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம். குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது. அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கீழே, சதுரடிக்கு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் அதை கட்டிக்கலாம். இதை வந்து நகர விதிகளை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அன்ஆத்தரைஸ் லேஅவுட்டை ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2016 அக்டோபருக்கு முன்னாடி விற்கப்படாத மனைகளுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அன்ஆத்தரைஸ் லேஅவுட்டில் அந்த விற்கப்படாத மனைகள் இந்த மாதிரி வச்சுருக்க ஒரு பிளாட்டு தான் இருக்குது. நான் ஒரு பெரிய லேஅவுட்டு ஒரு 50 சென்ட் ஒரு ஏக்கர் வச்சுருக்கேன், அதில் ஒரு பிளாட்டு மட்டும்தான் நான் விற்கலை, அதனால் நான் டைரெக்டாக வந்து ஒரு செல்லருக்கு நான் வித்தரலாமா, நான் வந்து அதை வந்து ஒரு பிளாட்டுக்காக வேண்டி நான் ரெகுலரைஸ் பண்ணணுமா அப்படின்னா அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு 50 சென்ட் வச்சுருக்கீங்க, 45 சென்ட் நீங்கள் விற்றுட்டீங்க லேஅவுட் போட்டு, 5 சென்ட் உங்கள் கைவச பகுதி. அது அந்த கைவச பகுதிக்கு அதுக்கு உண்டான ரெகுலர் அந்த லேஅவுட்டே நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அன்ஆத்தரைஸ் லேஅவுட்டு 78 ஜிஓ தெளிவாக சொல்லுது. அதில் ரோட் பேட்டர்னும் நீங்கள் பதிஞ்சு கொடுக்கணும். லோக்கல் பாடிக்கு வந்து சாலைகளை ஃபுல்லாக, அந்த மனைப்பிரிவுகளுக்குள்ளே வரக்கூடிய சாலைகளை ஃபுல்லாக உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து நீங்கள் வந்து சாலை தான ஆவணம் பதிஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் இறுதி ஒப்புதல் கொடுக்கப்படும். இறுதி ஒப்புதல் டிடிசிபியில் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் வாங்கி அந்த கன்சர்ன் உள்ளாட்சி அமைப்புக்கிட்ட உரிய கட்டணத்தை செலுத்தி நீங்கள் வந்து இறுதி அனுமதி பெற்றுக்கொள்ளலாம்.